எந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னாலும், எந்த ஒரு தோல்வியை வெற்றியா மாத்தணும்னாலும், இல்ல எந்த மனிதர்கள் நமக்கு எதிரா இருக்கிறவங்கள வந்து நண்பர்களா மாத்தணும்னாலும் எதையுமே நம்மளால செய்ய முடியும். எப்ப முடியும் அப்படின்னா, கோவத்தை விட்டுட்டு அமைதியா சமயோஜித புத்தியோட நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு வழி கிடைக்கும். இதை விளக்குற மாதிரி ஒரு விக்ரமாதித்தன் கதை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். விக்ரமாதித்த ராஜா வந்து ரொம்ப சாமர்த்தியமானவர். அவர் காட்டுல போயிட்டு இருக்கும்போது என்ன பாக்குறாரு, ஒரு மரக்கிளையில வந்து 2 கிளி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிளி வந்து ரொம்ப ஆசையா கொஞ்சிக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு அந்த ஆண் கிளி வந்து கீழே விழுந்து இறந்துருது. அப்ப பெண் கிளி அழுதுட்டு இருக்கு. அப்ப ராஜா வந்து விக்ரமாதித்த ராஜா அவரோட பணியாள் கிட்ட சொல்றாரு, என் உடம்ப பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடு விட்டு கூடு பாயும் அந்த திறனை யூஸ் பண்ணி அந்த ஆண் கிளிக்கு உயிர் கொடுத்து அந்த பெண் கிளியோட சேர்ந்து பறந்து போறாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த பெண் கிளி. சோ அந்த கிளி கூட்டத்துக்குள்ள போய் பறந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் கீழே தானியங்கள்லாம் கொட்டி கிடக்கிறத பாக்குதுங்க அந்த கிளி எல்லாம். ஐயோ நம்ம போய் சாப்பிடலாம், நல்லா இருக்குதெல்லாம் அப்படின்னு சொன்னோட விக்ரமாதித்த கிளி சொல்லுது, இல்ல இல்ல அதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, நம்ம போக கூடாது, போனா மாட்டிப்போம் அப்படின்னு. அந்த கிளி எல்லாம் கேட்கவே இல்லை. இல்ல இல்ல போலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு போகுதுங்க. அங்க போன உடனே என்ன ஆச்சு, வேடன் விரித்த வலையில எல்லா கிளியும் மாட்டிக்கிச்சு. அப்ப விக்ரமாதித்தன் கிளி சொல்லிச்சு, நான் சொன்னேன் இல்ல இந்த மாதிரி போக வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாம் இப்ப மாட்டிக்கிட்டோம் பாரு அப்படின்னு. இப்ப சரி இப்ப மாட்டிக்கிட்டோம், இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிப்போம், மாட்டிக்கிட்டோமே அழக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்ப சொல்றாரு அவர், சரி நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டோம், நம்ம ஒரு 1000 கிளி இருக்கோம். அப்ப அந்த வேடன் வருவாரு. வேடன் வந்துட்டு நம்மளெல்லாம் வந்து அந்த வலையில இருந்து எடுத்து விக்கிறதுக்கு பாப்பாரு. நம்ம வலையிலயே என்ன பண்ணலாம், நம்ம 1000 கிளியுமே வந்து செத்து போன மாதிரி நடிப்போம். அப்ப அவருக்கு யூஸ் ஆகாது இல்லையா, அப்ப நம்மள தூக்கி வெளியில போட்டுருவாரு. அப்படி வெளியில போடும்போது போடுற ஒரு கிளியும் 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 1000 வந்ததுக்கு அப்புறம் அந்த முதல் கிளி வந்து ஒரு விசில் பண்ண உடனே என்ன பண்ணலாம், எல்லா கிளியும் பறந்து போயிடலாம், அப்ப நம்ம சேவ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தன் கிளி வந்து ஐடியா கொடுக்குது. சரின்னு அந்த கிளிக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். சரின்னு அந்த வேடனோட வலையில விழுந்த உடனே எல்லாம் செத்தா மாதிரி நடிக்குதுங்க. அப்ப அந்த வேடன் பார்த்துட்டு, ஐயோ எல்லா கிளியும் செத்து போச்சு, இதை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு கிளியா எடுத்து கீழே அந்த வலையில இருந்து எடுத்து போடுறான். அப்போ 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிளி. அப்போ 999 கிளியும் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அந்த 1000வது கிளிய கை வச்சு எடுக்கிறதுக்குள்ள என்ன ஆகுது, இந்த வேடனோட பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி கீழே விழுது. அதையும் ஒரு கிளின்னு நம்பி என்ன பண்ணுது, அந்த முதல் கிளி விசில் அடிச்ச உடனே எல்லா கிளியும் பறந்து போயிடுது. அப்பதான் அந்த வேடனுக்கு புரியுது, ஓஹோ இவங்க வந்து நடிச்சிருக்காங்க, இந்த கிளியெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கடைசி கிளியை வந்து விடாம பிடிச்சுக்கிறாரு. அந்த கிளி தான் விக்ரமாதித்த கிளி. அந்த கிளியை வந்து கழுத்தை நெரிச்சு கொல்ல போகும்போது விக்ரமாதித்த கிளி வந்து அந்த வேடன் கிட்ட சொல்றேன், நீ என்ன கொல்றதுனால உனக்கு என்ன லாபம், நீ என்ன போய் சந்தையில வித்தேன்னா அட்லீஸ்ட் பணமாவது கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வேடன் நினைக்கிறான், ஆமா இல்ல நம்ம எதுக்கு இதை கொல்லணும்னு சொல்லிட்டு சந்தைக்கு போய் வித்துடுறான் அந்த கிளிய. அப்ப அதை வாங்குறாரு ஒரு வியாபாரி வந்து, இவ்வளவு நல்லா பேசுது, இது நம்ம வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த கிளிய வாங்குறாரு. அந்த கிளியும் வியாபாரத்துல போற வரவங்க எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டு அந்த பொருள் எல்லாம் விற்கிறதுக்கு எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. ஈவன் பஞ்சாயத்தெல்லாம் கூட ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அந்த கிளி வந்து நல்ல நல்ல ஒரு தீர்ப்பு எல்லாம் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பஞ்சாயத்து வருது. அதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆள் வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து இந்த ரூபசுந்தரி அப்படின்ற ஒரு தாசி அவங்கள பத்தி நான் நேத்து கனவுல பார்த்தேன்னு அந்த ரூபசுந்தரியோட பணிப்பெண் இருக்கா இல்லையா, அதை கேட்டுட்டு ரூபசுந்தரி கிட்ட போய் சொல்றேன், இந்த மாதிரி அந்த பையன் சொல்றான் நீ வந்து கனவுல வந்தியா அப்படின்னு. அந்த ரூபசுந்தரி ஒரு பிளான் பண்றா, சரி கனவுல வந்தேன்ல அதுக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வைக்கிறா. அப்ப அவன் சொல்றான், நான் கனவுல வந்ததுக்கெல்லாம் நான் எப்படி காசு கொடுக்க முடியும் அப்படின்னு. இல்ல கொடுத்துதான் ஆகணும்னு அந்த கிளி கிட்ட எடுத்துன்னு போறாங்க அந்த பஞ்சாயத்து. அந்த கிளி சொல்லுது, சரி சரி நான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, ஓகே நீ இப்ப 1000 பொற்காசு எடுத்துட்டு வாங்க, எடுத்து அதை கட்டிட்டு அதை மேல அப்படியே அந்த கம்புல கட்டிட்டு கீழே வந்து ஒரு கண்ணாடி வைங்க, அந்த கண்ணாடியில ஒரு பிம்பம் தெரியும், அந்த பிம்பத்தை காமிச்சு அந்த ரூபசுந்தரி கிட்ட அந்த கிளி சொல்லுது, இந்த பணத்தை நீ எடுத்துன்னு போ அப்படின்னு. அந்த ரூபசுந்தரி சொல்றா, நான் எப்படி இந்த மாயை தான் இது எப்படி நான் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னா அவன் சொல்ற, கனவும் ஒரு மாயை, இந்த பிம்பமும் ஒரு மாயை, சோ மாயைக்கு மாயை சரியா போச்சு அப்படின்னு. அந்த ரூபசுந்தரிக்கு பயங்கர கோவம் வருது. மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப பாராட்டுறாங்க அந்த கிளியை, ஆஹா நல்ல ஒரு தீர்ப்பு சொன்னா அப்படின்னு. அப்ப அந்த ரூபசுந்தரி சொல்ற, பாரு நீ வேணா பாத்துட்டே இரு, உன்னை வந்து நான் எடுத்து உன் கழுத்தை நெரிச்சு சூப் வச்சு சாப்பிட போறேன்,
அப்படின்னு சொல்றா. அப்போ அவரு சொல்றாரு, விக்ரமாதித்ய கிளி என்ன சொல்றாரு, உன்னை மொட்டை அடிக்க வச்சு உனக்கு கழுத மேல போய் உன்னோட சொத்தெல்லாம் வந்து நீ வந்து தானம் பண்ற மாதிரி பண்ற அப்படின்னு அந்த கிளி சொல்றது. அப்போ வந்து இந்த ரூபசுந்தரி வந்து ப்ரெஷர் பண்ணி அந்த வியாபாரி கிட்ட இருந்து அந்த கிளியை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு பணிப்பெண்கிட்ட சொல்லி எனக்கு சூப் வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வீட்டுக்கு போய் சூப் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணும்போது இந்த கிளி நினைக்குது, ஐயோ நம்ம எப்படியான இப்ப தப்பிச்சிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு செத்து போன மாதிரி திருப்பி நடிக்குது அந்த விக்ரமாதித்ய கிளி. அப்போ செத்து போன மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னா அந்த கூண்டுல இருந்து வெளியில எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது பறந்து போயிடுது. சோ அந்த பணிப்பெண்ணுக்கு ஒண்ணும் பண்ண முடியல. சோ ஏதோ ஒரு புறாவை எடுத்து அது சூப் வச்சிடுறா. அந்த விக்ரமாதித்ய கிளி வந்து கோவிலுக்கு போயிட்டு அங்க மறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ இந்த ரூபசுந்தரி வந்து அங்க வந்து வேண்டிக்கிறா கடவுள்கிட்ட. வேண்டிட்டு இருக்கும்போது இந்த அசரீரி மாதிரி, அதாவது என்ன சொல்றா, எனக்கு வந்து நல்ல வைகுண்ட பதவி வேணும், நான் நல்லா வந்து ஒரு ஹெவனுக்கு போகணும் அப்படின்னு வேண்டினோன்னு அந்த அசரீரி மாதிரி அந்த கிளி பேசுது. கண்டிப்பா உனக்கு நான் கொடுக்குறேன், ஆனா நான் சொல்றதை நீ செய்யணும் அப்படின்னோன்னு நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லி ரூபசுந்தரி சொல்றா. என்ன அப்படின்னு கேட்டா, உன்னோட செல்வங்கள் எல்லாம் தானம் பண்ணிடணும், அதுக்கப்புறம் உன் தலையை மொட்டை அடிச்சிடணும், அடிச்சுட்டு வந்து உன்னோட மை இருக்கு இல்லையா, கண் மையால ஃபுல்லா முகம் ஃபுல்லா பூசிக்கிட்டு நீ வந்து குங்குமம் எல்லாம் பூசிக்கிட்டு நீ வந்து ஒரு கழுத மேல 3 தடவை ஊரை சுத்தி வா, நான் உனக்கு புஷ்ப வாகனம் எடுத்துட்டு வந்து உன்னை நேர தேவலோகத்துக்கே அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷம். உடனே நான் பண்றேன் அப்படின்னா ஊர்ல எல்லாம் எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி. சோ அந்த ரூபசுந்தரி என்ன பண்றா, தன்னோட பொருள் எல்லாம் தானம் பண்ணிட்டு அவ அந்த கிளி சொன்ன மாதிரி பண்ணிட்டு ஊரை சுத்தி வந்த உடனே கிளி வந்து அந்த ரூபசுந்தரி முன்னாடி வருது. வந்துட்டு பாத்தியா, என்கிட்ட வந்து நீ போட்டியே பாரு, நான் தான் வின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு விஷயத்த நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னா சமயோஜித புத்தி ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்டே பிளெஸ்ட்.